முத்து சிந்தாமணி வீட்டில் போய் பணத்தை எடுத்தது சரிதான் நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்தாமணி மீனாகிட்டேருந்து பணத்தை அபகரித்தது தப்பு தானே. அதனால் முத்து ரைடு ஆஃபீஸர் மாதிரி போய் பணத்தை அபகரிச்சிடுறாரு. அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து அப்பா இந்த பணத்தை இந்தாங்க அப்படின்னு சொல்லி, இந்த என்னடா பணம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைப்பா மீனா டெக்கரேஷன் ஆர்டர் வாங்குறதுக்காக பணத்தை ரெடி பண்ணல, அந்த பணம் தான்ப்பா கிடச்சிருச்சு, திருட்டு போச்செல்லாம் அது கிடச்சிருச்சு, எப்படா கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு, நாங்கள் ஒரு வேலையாக காலையில் போகிறோன்னு சொல்லி போனோமல்ல, அதுதான் நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக நாங்கள் வேஷம் போட்டுட்டு போய் சிந்தாமணி வீட்டில் தான் பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தப்பா. இதோட வேலையெல்லாம் அம்மாவோட வேலை தான். அம்மா தான் இப்படி மெயினாக போய் பணம் கொண்டு போகிறான்னு சொல்லி தகவல் சொல்லி சிந்தாமணிகிட்ட தகவல் சொன்னது. ஏன்ப்பா இவன் அம்மா இப்படி பண்ணுறாங்க, மீனா முன்னேறி வர்றதை அவன் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னு சொல்லி முத்து அவங்க அப்பாட்ட கேட்குறாரு. ஏன் அண்ணாமலை ஏன் விஜயை இப்படி பண்ணிகிட்ருக்கிற, நம்ம மருமகன் முன்னேறி வந்தால் நமக்கு தானே பெருமை, நீ உனக்கு இத்தனை நாளாக ரோகிணி தான் மருமகா அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருந்த, அவளும் இதாக போய் பேசிட்டான்னு இப்போ அவளையும் இது பண்ணிட்டேன், மீனா நேர்மையாக உழைக்கிறா, அவளுக்கு ஏன் இவ்வளோ ஒரு துரோகம் பண்ணிகிட்ருக்கிற, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டுறாரு. விஜயா கண்டிப்பாக நான்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் பொய் பேசுகிறான், இப்போ என்னை அவமானப்படுத்துகிறா அப்படின்ட்டு விஜயா சொல்ல, ஏம்மா நாங்கள் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சுமே நீ இப்படியெல்லாம் பேசாத, ஏன் நாங்கள் என்ன தான் உனக்கு துரோகம் பண்ணோம், எங்களுக்கு ரூமும் கொடுக்கல, எங்களை ஹாலில் படுத்துக்க சொல்லிவிட்டு நாங்களும் அதுவும் சரின்ட்டு பொறுத்து போனேன், நான் மட்டும் வயிற்றில் பிறக்கலையா, எதனால என்னை இவ்வளோ கொடுமைப்படுற அப்படின்ட்டு முத்து கேட்க, அப்பா இவங்க பாருங்க இவங்கெல்லாம் பண்ணது சரியா அப்படின்ட்டு, நாங்கள் இனிமேல் இந்த வீட்லேயே இங்கே இருக்கலை, நாங்கள் இங்கே இருந்தால் எங்களை கொல்லக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க, சிந்தாமணி இவங்களை கொன்றுன்னு சொன்னாங்க கூட இவங்க கொன்றுவாங்க, அதனால் நாங்கள் இனிமேல் இங்கே இருக்கலப்பா, நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்களா, நீங்கள் ஏன் கிளம்பணும், நான் அம்மாவை கிளம்ப வைக்கிறேன், நீ விஜயா இனிமேல் வீட்டில் இருக்க, நீ ரோகிணி தப்பு செஞ்சான்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தனே இல்லை, அதனால் நீயும் இப்போ தப்பு செஞ்சுருக்கியல, நீ வீட்டை விட்டு கிளம்பு, இனிமேல் இந்த வீட்டில் இருக்காத அப்படின்ட்டு துரத்திடுறாரு. விஜயா அழுகுன்னு அழுகிற, என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்பு தான், இனிமேல் நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அழுகிறாங்க. ஆனால் இருந்தாலும் அண்ணாமலை நீ செஞ்ச தப்பு தான், உனக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்குன்னா ஒரு சட்டமா, நீ ரோகிணியை தப்பு செஞ்சாலும் வீட்டை விட்டு அனுப்புனேன், அதே மாதிரி நீ தப்பு செஞ்சுருக்கிற, நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்புன்ட்டு அடித்து வெளியே துரத்திடுறாரு. விஜயா கெஞ்சிரா, முத்து நான் உங்கள் அம்மாடா, எப்படியாச்சும் உங்கள் அப்பாவோட சொல்லி என்னை சேர்த்திக்கடா அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் முத்துக்கு மனசாட்சி உள்ளவனாக இருக்கிறனால அவங்க அப்பாட்ட சொல்லி, அப்பா அம்மா செஞ்சது தப்பாக இருந்தாலும் பாவம்ப்பா, வீட்டுக்குள்ளே சேர்த்திக்கலாம் அப்படின்னா, டே நீ இப்படியே பாவப்பட்டு ஏன்டா இப்படியே உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், ஆனால் உனக்கு நல்லது செய்கிறாளா ஒன்றா, நீ ஏன்டா நல்ல மனசாகவே இருக்கிற, நீ திருந்தவே மாட்டையா அப்படின்ட்டு அண்ணாமலை திட்டுறாரு. மெயினாக சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, இப்போ உன் வீட்டிலேருந்து பணம் காணாமல் போயிருக்குமே அப்படின்னு சொல்லி, உங்கள் வீட்டுக்கு ரைட் ஆஃபீஸர் செக் பண்ண வந்திருப்பாங்களே அப்படின்ட்டு, ஆமாம் ஒரு தகவல் இல்லாமல் எப்படி வரலாம் அப்படின்னுட்டு, ஆமாம் வந்தது எங்கள் வீட்டு ஆளுகள் இல்லை, அதனால தான் எந்த ஒரு தகவலும் இல்லாமல் வந்தாங்க, உனக்கு பணம் போச்சா, அடுத்தவங்க வயிற்றில் அடித்து பொழைக்கிற பொழப்பு உனக்கு இப்போ விட்டு போகவே போகாத, நீ இப்படி எதுக்கு இந்த கேவலமான பொழப்பு பொழைக்கிற, என் வயிற்றில் அடித்து பொழைக்கணும்னு எண்ணெய் வச்சுருக்கிற பாரு, இது நல்லதே கிடையாது, என்றைக்கும் ஆண்டவன் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் துணையாக நிற்பான், உங்கள்கிட்ட துணை நிற்க மாட்டார் அப்படின்ட்டு மீனாக பேசுகிறாங்க. இனிமேல்னாச்சும் ஒழுக்கமாக இருந்து அடுத்தவங்க வயிற்றில் அடிக்காமல் நல்ல முறையாக இரு, உனக்கு ஆர்டர் வரும், இந்த ஆர்டரும் உனக்கு கேன்சல் ஆகி எனக்கு கைக்கு திரும்பி வருதா இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு மீனா சபதம் போடுறாங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை சிந்தாமணி கையிலிருந்து பறித்து மீனா கையில் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.